பைனாப்பிள் ஜாம் வீட்டிலேயே செய்யலாம். பைனாப்பிள் ஜாம் மிகவும் ஆரோக்கியம் நிறைந்த ஆகும். இதனை சப்பாத்தி, தோசை, பிரெட் போன்றவற்றில் சேர்த்து சாப்பிட்டால் சுவையும் அதிகரிக்கும், ஆரோக்கியமும் அதிகரிக்கும். இதற்கு எந்தவித ப்ரிசர்வேட்டிவ் தேவையில்லை. 3 முதல் 4 வரை வாரங்கள் வரை ஃப்ரிட்ஜில் வைத்து இதனை பயன்படுத்தலாம். அன்னாசி பழத்தை துண்டு துண்டாக நறுக்கி அதனை ஒன்றிரண்டாக அரைக்க வேண்டும். அரைத்த அன்னாச்சி பழ கூழுடன் சர்க்கரை சேர்த்து கெட்டியாகும் வரை நன்கு 10 முதல் 15 வரை நிமிடங்கள் வரை கிளறிக் கொண்டே இருக்க வேண்டும். அன்னாச்சி பழ சிரப் கெட்டியாக ஆரம்பிக்கும். தண்ணீர் நன்கு வற்றும் வரையும் 5 முதல் 8 வரை நிமிடங்கள் வரை வேக வைக்க வேண்டும். நன்கு கெட்டியானதும் அடுப்பை அணைத்துவிட்டு அதில் சிறிது எலுமிச்சை சாற்றைச் சேர்க்க வேண்டும். எலுமிச்சை சாறு சேர்ப்பதால் அதில் சேர்க்கப்படும் சர்க்கரை உறையாமல் இருக்கும். பின்பு ஆறியதும் கண்ணாடி பாட்டிலில் அடைத்து அதனை ஃப்ரிட்ஜில் வைத்து தேவையான நேரங்களில் சப்பாத்தி, தோசை, பிரெட் ஆகியவற்றிற்கு சேர்த்து சாப்பிடலாம்.